ஹாய் விவோஸ், வெல்கம் டு சங்கி சமையல். இன்னைக்கு சாட்டர்டேவா, மதியம் ஸ்கூலுக்கு நான் என்ன லஞ்ச் கொடுத்து விட்டேன்னா சப்பாத்தி. அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இந்த சோயா சங்க் கிரேவி தான் கொடுத்துருந்தேன். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ஸ் இந்த மீல் மேக்கர். இதை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது ஊறின கேப்பில் நம்ம குக்கரில் கிரேவி பண்ணிடலாமா? குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஹோல் கரம் மசாலா, அதாவது பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னா கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கோங்க, வதங்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் காரத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இவ்வளோதான் மசாலா சேர்க்கணும். இதை நல்லா வதக்கிடுங்க, வதங்கட்டும். இப்போ 2 தக்காளியை ஃபைனாக கட் பண்ணி அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும், சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த மீல் மேக்கரை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணணும். ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்ததை மிக்ஸி ஜாரில் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி சிக்கன் சாப்பிட்றது மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிழிஞ்சு எடுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சுற்றி எடுத்ததை குக்கரில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போது இதில் மெயின் மசாலா ஒன்று ஆட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா சுற்றி எடுத்து அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். இறங்கினதும் நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிவிடுங்க. செம்ம ஃபில்லிங்கான ஒரு டிஷ்ஷும் கூட, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. வெயிட் லாஸ் அல்ல ஃபேட் லாஸ் பண்ணுறவங்க இந்த டிஷ்ஷை நீ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, புரட்டாசி வரப்போகுது. ஸோ சிக்கனுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக இதை பண்ணி டெய்லியும் சாப்பிட்ருங்க. ஓகேம்மா? நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் ரெசிபி. பாய்.